பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அன்பு தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் பலன் கொடுப்பார். சோர்ந்து போயிருக்கிற தேவஜனத்துக்கு தேவன் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு தேவன் சத்துவத்தை பெருக பண்ணுவார். இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலேருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். சில காரியங்களை நமக்கு கைகூடி வராததுனால சில சோர்வு, நம்ம எதிர்பார்த்த பணம் பொருள் கிடைக்கலன்னா சோர்வு, உயர்வு கிடைக்கலன்னா சோர்வு, சில நேரம் நம்ம தோல்வி உற்றதுனால நமக்கு சோர்வு. இன்னைக்கு சோர்வு, வியாபாரத்தில் லாபம் கிடைக்கலன்னா சோர்வு, சரியாக வியாபாரம் ஆகலைன்னா சோர்வு. இன்றைக்கு எத்தனையோ சோர்வு. நம்ம எடுக்கிற முயற்சியில் ஒரு வெற்றி வளர்ச்சி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் அநேக சோர்வுகளை சந்திக்கிற அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ட்ரீட்மெண்ட்லேயும் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். எடுக்கிற ட்ரீட்மெண்ட்லேயே நமக்கு ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு குணம் கிடைக்கணும், அங்கே சுகம் கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சோர்வு, ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ என்னவோ அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போயிடும், பயந்து போகிறோம். பயத்தினால் ஒரு சோர்வு. இன்றைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அன்பு தேவஜனமே, அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் பலவீனமானவருக்கு பலம் பெற உதவுகிறார். கர்த்தர் பலவீனமானவர்கள் பலன் பெற தேவன் உதவுகிறாராம். கர்த்தர் உதவுகிறாரா? பலவீனமானவருக்கு பலம் பெறும்படி தேவன் உதவுகிறார். ஜனங்கள் வல்லமை இல்லாமல் இருந்தால் வல்லமை பெற கர்த்தர் காரணமாக இருக்கிறார். அவர்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் காரணமாக இருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு, அவர் சோறு உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கிறார். அந்த சோர்ந்து போகிறவன் என்ற வார்த்தைக்கு பலவீனமானவருக்கு அவர் சக்தியை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார், பலம் கொடுக்கிறார். சோர்ந்து போகிற தேவ ஜனமே, அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாராம்? பலம் கொடுப்பார், வலிமையை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், சக்தியை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் இப்படிப்பட்ட வல்லமை, வலிமை, பலம், சக்தியை கர்த்தர் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். வலிமை இல்லாதவருக்கு அவர் வலிமையை கொடுக்கிறார். அவர் வலிமை இல்லாதவனுக்கு, அந்த சத்துவம் இல்லாதவன் என்ற வார்த்தை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவருக்கு அவர் வலிமையை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவருக்கு அவர் வலிமையை கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, சோர்வாக இருப்பவருக்கு பலன் தருகிறார். சோர்வாக இருப்பவருக்கு பலன் தருகிறார். சக்தி இல்லாதவருக்கு அவர் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கொடுக்கிறார். அந்த சத்துவம் இல்லாதவன் என்ற வார்த்தைக்கு சோர்வாக இருப்பவர்கள், சக்தி இல்லாதவர்கள், வலிமை இல்லாதவர்கள், அவர்களுக்கு தேவன் என்ன கொடுப்பாராம்? புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கர்த்தர் கொடுப்பார். அப்போ தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆற்றலை கொடுப்பாரானால் அவனுடைய சோர்வுகள் மாறும், அவர்களுடைய சோர்வுகள் மாறும், பலவீனங்கள் மாறும், சத்துவம் மாறும், சத்துவங்கள் மாறும். வலிமை இல்லாதவர்களுக்கு தேவன் என்னத்தை கொடுப்பார்? பலத்தை கொடுப்பார், வலிமையை கொடுப்பார், சக்தியை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கர்த்தர் கொடுப்பார். அருமையான ஒரு தம்பதிகள் தன்னுடைய அதிகாலை எழும்பி மார்க்கெட்டில் காய்கறி எல்லாம் வாங்கி கொண்டு தன் வீட்டோரம் தன் திண்ணையில் அனுதினமும் அவர்கள் வியாபாரம் செய்கிறது உண்டு. அந்த காய்கறிகள் வைத்து வியாபாரம் செய்கிறது உண்டு. அப்படியா வீட்டையும் கவனித்து கொண்டு, பிள்ளைகளையும் கவனித்து கொண்டு, அவர்கள் வீட்டாண்டேயே கடை போட்டு சின்னதாக திண்ணை மேலே கடைகளை காய்கறிகளை வைத்து அப்படியா கீரைகள், காய்கறிகள், என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை கொண்டு வியாபாரம் பண்ணுகிறது உண்டு. அவர் ஒரு பிறவிலே ஒரு உடல் ஊனமுற்றவராக பிறந்ததுனால அவரால் எங்கேயுமே போய் வியாபாரம் பண்ண முடியல. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் வியாபாரம் நல்லா கொண்டிருக்கு. அவருக்கு 2 குழந்தைகள். வீட்டோடு எந்நேரமும் யார் என்ன கடைகளை கேட்டாலும் அவர் மனம் கோணாமல், முகம் கோணாமல், இரவு பகல் என்று பார்க்காம தன்னுடைய கிராமத்து ஜனங்களுக்கு அவர் காய்கறிகளை
அப்படியே கொடுக்கறது உண்டு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய வியாபாரம் சரியா ஆகாதனால அவர் வியாபாரத்தின் நிமித்தம் அவருக்கு சோர்வுக்குள்ளானார். வியாபாரத்தின் நிமித்தம் சோர்வுக்குள்ளானார். சரியா வியாபாரமும் ஆகலை. அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனைகள், இருக்கிற வருமானமும் நம்மளுக்கு குறைஞ்சது, லாபம் இல்லாததுனால அவர் சோர்ந்து போனார். மனைவி சொன்னாங்க, என்ன வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போங்க, இருக்கிறத நகை அடமானம் வச்சு காய்கறி வாங்கி போட்டு அதை வாங்கி போட்டு பண்ணுறீங்க, ஒரு லாபமும் இல்லை. இருக்க அந்த வார்த்தைகள் கேட்கும்போது வியாபாரத்திலே ஒரு லாபம் இல்லாததுனால, சரியான வியாபாரம் இல்லாததுனால அப்படியா சோர்ந்து போனார். சோர்ந்து போய்கொண்டு இருக்கும்போது இப்படியா அவர் என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இன்னும் முயற்சி என்ன பண்ணலாம் அப்படியே யோசித்து கொண்டிருக்கும்போது மனைவி அடுப்படியில் சமைச்சு கொண்டிருந்தாங்க. அவர் அந்த திண்ணையிலே உட்காந்து வியாபாரத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். டிவி ஆன் பண்ணி கர்த்தருடைய சேனலை வச்சாங்க. சேனலை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். அது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது மனசுக்கு ஆறுதல், மன பாரங்கள் நீங்கும். நம்ம தெய்வம் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. கர்த்தருக்கு தான் நம்ம மனசு தெரியும், என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் வியாபாரத்தை செய்கிறதுன்னு பல சிந்தனைகளோடு பல யோசனைகளோடு ஒரு குழப்பத்தில் இருந்த அந்த தெய்வ மனுஷன் என்ன செய்யறது, நான் உடல் ஊனமற்றவனாக இருக்கிறேன்னு எழும்பி நின்று காரியங்களை நடப்பிக்கும்படி, குடும்பத்தை நடத்தும்படி, பிள்ளைகளை காப்பாற்றும்படி திராணி இல்லாதவனாக இருக்கிறேன்னு, என்னால் முடியாத இயலாதவனாக இருக்கிறேன்னு அநேக போராட்டத்தின் மதில் கவலையோடு, ஆண்டவரே நான் அழறது உங்களுக்கு தான்ப்பா தெரியும், நான் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளுக்கும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ தெரியல, என் குடும்பத்துக்கு தெரியலப்பா, என்ன செய்யறதுன்னு மனதளவில் மனசுக்குள்ளேயே அவர் அழுது கொண்டிருந்த அந்த மனுஷன் என்ன செய்யறதுன்னு தெரியாத டிவி சேனல், கர்த்தருடைய சேனலை வச்சு அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். கேட்டுக்கொண்டு போப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் இந்த 49ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அந்த இடத்துல பூமி கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் சோர்ந்து போவதில்லை, கர்த்தர் இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் சென்ற உடனே நீ அதை அறியாயோ, உனக்கு இது தெரியாதா? ஆண்டவர் அவரையே பார்த்து கேள்வி கேட்கறது போல அவர் உணர்ந்தார். நீ இதை அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவருடைய சத்துவமுள்ள கரத்தினால் ஆகும் அன்பு தெய்வ ஜனமே. இந்த வார்த்தைகள் அவருக்குள்ள வந்தவனே, இது நீ அறியாயோ, இது நீ கேள்விப்பட்டதில்லையோ, என் தேவனால் என்னை உயர்த்த முடியும், என் பிரச்சனையிலேருந்து, என் போராட்டத்தில், என் ஏழாமலேருந்து என்னை வெளியே கொண்டு வர என் தேவனால் முடியும் என்பதை அவர் அந்த நாள் இருதயத்தில் அழுது கொண்டே அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆரம்பித்த உடனே அந்த நாள் அவர் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு இரவு படுக்கைக்கு சென்று முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அந்த இரவுல தேவன் ஒரு இடத்த நினைப்பூட்டினார். இந்த இடத்துக்கு நீ போய் சென்று வியாபாரம் பண்ணுன்னு கர்த்தர் அந்த இடத்த குறிப்பிட்டு கொடுக்குமா அதிகாலை எழும்பி நைட்டு என் கனவுல ஏதோ ஒரு காரியம் வந்ததேன்னு சொல்லிட்டு எழும்பி அந்த இடத்த நன்றாய் ஆராய்ந்து பார்த்தப்போ அவர் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பொதுவான ஒரு இடத்த தேவன் அவருக்கு காண்பித்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிச்சுட்டு மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, என் வண்டியை நீ ஆயத்தப்படுத்துமா, காய்கறிகளை என் வண்டியில் சைடில் பேக்கில் கட்டிடுமா, பின்னாடி என்னென்ன வைக்கணும் வண்டியில் வையுங்க அப்படின்ட்டு. அப்போது உடல் ஊனமுற்றவர்கள் அந்த வச்சிருக்கிற அந்த கை வண்டி அதை மிதித்து கொண்டு அவர் கையினாலே ஏக்கி கொண்டு அந்த பொதுவான கர்த்தர் காண்பித்த அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு தார்பா ஷீட்டை விரித்து போட்டு, பேனர் ஷீட்டை விரித்து போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை இன்னும் என் உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரியுது, அக்கினியாக இருக்குப்பா, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, கடாந்திரங்களை சிருஷ்டித்த தேவன் இதை அறியாயோ, இதை கேள்விப்பட்டதில்லையோ, நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவர், நீர் யார், எப்படியாப்பட்டவர் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்நாள் வியாபாரத்தை ஆரம்பித்தார். இதுவரைக்கும் அவர் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா நஷ்ட ஈடு எல்லாவற்றையும் தேவன் சரி கட்டப்படும்படி கொண்டு வந்த எல்லா காய்கறிகளும் விற்று போயிற்று. அது மட்டும் இல்லை, தன் மனைவியிடம் ஃபோன் பண்ணி, அம்மா வீட்டில் இருக்கிற மற்ற காய்கறிகளும் கொண்டு வாம்மா அப்படின்னு சொல்லி மனைவி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இருந்த எல்லா காய்கறிகளும் விற்று போயிடுச்சு. அந்த நாள் மட்டும் லாபம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு உண்டான காய்கறியில் கிடைக்க வேண்டிய அந்த லாபம், ஒரு வாரத்துக்கு உண்டான லாபத்தை அந்த ஒரே நாள் அந்த வியாபாரத்தில் தேவன் அவருக்கு கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனைப்படி, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி கேட்டு
அந்த காரியங்களை தெய்வ சமூகத்தில் வைத்து அனுதினமும் கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதையில் நம்ம நடத்தணுன்ட்டு அவர் இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த கலக்கம், அந்த வலிமை இழந்த காரியங்கள், அவர் பலனற்றவராக இந்த வந்த சோர்வுனால் பலனற்றவராக இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவர் விட்டு மாறினது. தேவன் நம்மளோட பேசுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மளோட பேசுகிறார். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதில்லை, படைவதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய சிருஷ்டிப்பில் நீங்கள் சோர்ந்து போகலப்பா. எங்களை வழி நடத்துகிறவர் நீர் சோர்ந்து போகலப்பா. எங்களை காக்கிற தேவன் நீர் சோர்ந்து போகல. நீர் உறங்காத தேவனாக இருந்து எங்களை வழி நடத்துனீங்களப்பா. இந்நாள் எனக்குள்ளே இருக்க அந்த சோர்வு, வேதனைகள், கலக்கங்களை, பலவீனங்களை அப்பா நீங்கள் மாற்றினீங்களப்பா. நீங்கள் பலவீனங்களை மாற்றினீங்களப்பா. அப்பா சோர்வுற்றவருக்கு நீங்கள் வலிமையை கொடுக்குறீங்களே, பலத்தை கொடுக்குறீங்களே, வல்லமையை கொடுத்தீங்களப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். என் பலவீனத்தை குறித்து நான் ஆண்டவரே வலிமை இழந்தவனா பலவீனமானவனா இருந்தனே, எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை அப்பா, எனக்குள்ள ஒரு ஆற்றலை நீங்கள் கொடுத்தீங்களப்பா. உங்களுக்கு நன்றி அப்பான்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தார். அந்த சத்திய வார்த்தைகளை கொண்டு வந்து அன்றைய இரவு தான் மனைவிட சொன்னார். நேற்று தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டியாம்மா, கர்த்தர் பேசுகிறார், இன்றைக்கு என்னோடு பேசினார். கர்த்தர் கொடுத்த அந்த இடத்துக்கு நான் சென்று இன்னைக்கு வியாபாரம் பண்ணேன். இதுக்கப்புறமும் கர்த்தர் காண்பிக்கிற அந்த இடத்துலையே நம்மளுடைய வியாபாரத்தை செய்வோம் என்பதுன்னு. அப்போ அந்த அம்மா எவ்வளோ காரியங்கள் நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் அந்த கடவுள் தாங்க தோணை. அந்த நம்ம கஷ்டத்துக்கு, நம்ம கண்ணீருக்கு, நம்ம கடத்துக்கெல்லாம் எல்லாவற்றிலிருந்து நம்ம வெளிவரும்படி அந்த கடவுள் தாங்க நமக்கு தோணை. அந்த கத்தை தான் நமக்கு தோணை. நம்ம கஷ்டத்தெல்லாம் அதுக்கப்புறம் மாற்றிடுவார். அடமான வச்சு எல்லா நகையும் மீட்டுக்கலாம். கடன் வாங்கினவங்களுக்கு நம்ம மீதி நம்ம வர லாபத்தில் அவங்களுக்கு கடன் கொடுத்துடலான்னு கணவன மனைவி சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாங்க. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு என்ன காரியத்தில் நீ சோர்ந்து போயிருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் உங்களோட உண்டு. அன்பு தேவஜனமே, அந்த உடல் ஊனமற்றோ மனுஷனோடு கர்த்தர் பேசுவாரானால் இன்றைக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற உங்களோடு, ஆலோசனை கேட்குற உங்களோடு, அப்போ என்னை நீர் வழி நடத்துங்கன்னு எதிர்பார்த்துருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு வழி காட்டுதலை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். எல்லா பிரச்சனையிலேருந்து, போராட்டத்திலேருந்து நீங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த கர்த்தரை நம்பி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு நீங்கள் பலன் கொடுத்துருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே அப்பா, உண்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்குன தேவனப்பா, இன்றைக்கு முடியாத நிலைமையில் இருந்த அந்த மகனோட வாழ்க்கை பிரகாசிக்க செய்ய, எந்த மனுஷன் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியானவரே உமக்கு நன்றி. அம்மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்பு, உயர்வுக்காய், பிள்ளைகளுடன் ஆண்டவரே உம்மை துதிக்கிற படிப்புக்காய், குடும்பத்துக்காய் அப்பா இருந்து எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு இருந்த இருதயத்தில் சோர்ந்து போயிருந்த அந்த மனுஷனுடைய சோர்வை மாற்றினீங்களப்பா. இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனத்தோட சோர்வை நீங்கள் மாற்றுங்கப்பா. வல்லமையை அதிகரிக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, பலத்தை பெருக பண்ணுங்கப்பா. ஆவியானவரே புது படைப்பாக இருக்கிற அந்த ஆற்றலை கத்தர் கொடுத்து நீர் பலத்தால் இடை கட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ நேரம் சோர்ந்து போன தாவீதை அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சவுலினால் துரத்தப்படும் போது சோர்ந்து போன அந்த தாவீதை அப்பா உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நீர் பலத்தால் இடை கட்டி உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாயும்படி, உம்மால ஒரு மதிலை தாண்டும்படி பலனை கொடுத்த கத்த இந்த நாள் தம்முடைய ஜனங்களுக்கு அப்படியா பலன் கொடுத்து நீர் வழி நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ ஜனமே, உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you. Have a blessed day.